நாம செய்யற ஒரு சின்ன உதவி அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கரெக்டா அதுதான் நமக்கு உணர்த்த போகுது. வாங்க பார்க்கலாம். பாருங்க, இது வெறும் ஒரு கோட் இல்ல. உண்மையில நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா இது. சரி, இது நிஜ வாழ்க்கையில எப்படி நடக்குதுன்னு இப்ப பாப்போம். நம்ம கதை ஒரு பேக்கரியில இருந்து ஆரம்பிக்குது. அங்க ஒரு அம்மா அவங்களோட குட்டி பொண்ணு 2 பேரும் ஒரு பர்த்டே கேக்க செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமான ஒரு காட்சிதான். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அந்த இடத்துல ஒரு சோகமான விஷயம் நடக்குது. அந்த குட்டி பொண்ணு ஆசையா கேட்ட கேக்க வாங்க காசு இல்ல. அந்த அம்மா சோகமா அந்த கேக்க திருப்பி கொடுக்க போறாங்க. அப்பதான் கியூல நின்னுட்டு இருந்த ஒரு அறிமுகம் இல்லாத நபர் முன்னாடி வராரு. அந்த அம்மாவுக்கு ஒரே ஷாக். யாருன்னே தெரியாத ஒருத்தர் எதுக்காக நமக்கு உதவி பண்ணணும்னு அவங்களுக்கு புரியவே இல்ல. ஆனா அந்த மனிதர் சொல்ற பதில் நம்மள அப்படியே பல வருஷங்களுக்கு பின்னால கூட்டிட்டு போகுது. அப்போதான் அவர் ஏன் இப்படி செஞ்சாருங்கிற உண்மையான காரணம் நமக்கு தெரிய வருது. அவர் செஞ்சதுக்கு காரணம் வெறும் கருணை மட்டும் கிடையாதுங்க. அதுக்கு பின்னால ரொம்ப ஆழமான ஒரு பர்சனல் மெமரி இருக்கு. அவர் சொல்றாரு, அவரும் சின்ன பையனா இருக்கும்போது இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்திருக்காரு. அதே பர்த்டே கேக் ஆசை. ஆனா அப்போ அவங்க அம்மா கையிலயும் பணம் இல்ல. அன்னிக்கு அவருக்கும் கியூல நின்னு ஒருத்தர் உதவி செஞ்சிருக்காரு. அவர் யாருன்னு தெரியாது. ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல. ஆனா அந்த உதவிய அவர் வாழ்க்கை பூரா மறக்கவே இல்ல. இப்ப புரியுதா? அன்னிக்கு கியூல நின்னு உதவி செஞ்ச அந்த அந்நியர் மாதிரி இன்னைக்கு இவரே அந்த அந்நியரா மாறி நிக்கிறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு கருணை வட்டத்தை இவர் இப்ப முழுமையாக்குறாரு. இத கேட்டதும் அந்த அம்மா ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. எப்படியாவது அந்த பணத்தை அவருக்கு திருப்பி கொடுத்துடணும்னு ரொம்ப கேக்குறாங்க. ஆனா அந்த மனிதர் சொல்றாரு, எனக்கு உங்க பணம் வேண்டாம். அதுக்கு பதிலா அதை விட ரொம்பவே மதிப்புள்ள ஒன்ன கேக்குறாரு. இங்கதான் முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. இது பணம் கொடுத்து வாங்குற விஷயம் இல்ல. இது ஒரு நல்ல எண்ணத்தோட பரிமாற்றம். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கருணைய பாஸ் பண்ற மாதிரி. அவர் கேட்ட அந்த ஒரு சின்ன வாக்குறுதி ஒரு தனிப்பட்ட உதவிய ஒரு முடிவே இல்லாத இயக்கமா மாத்துது. அதாவது, உங்களுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சா நீங்க அவங்களுக்கே திருப்பி உதவி பண்ணாம தேவைப்படுற வேற ஒருத்தருக்கு உதவி செய்யணும். இப்படி செய்யும்போது அந்த கருணை சங்கிலி அருந்து போகாம தொடர்ந்து போயிட்டே இருக்கும். சரி, இந்த கருணை இழை எப்படி உருவாகுதுன்னு பாருங்க. முதல்ல எதிர்பாராத நேரத்துல ஒரு உதவி கிடைக்குது. அதனால ஒருத்தர் மனசு நெழுந்து போகுது. உதவி செஞ்சவர் பணத்தை வாங்க மறுத்து ஒரு வாக்குறுதி மட்டும் கேக்குறாரு. அந்த வாக்குறுதிப்படி உதவி வாங்கினவர் இன்னொருத்தருக்கு உதவுறாரு. இப்படியே அந்த கருணை இழை தொடர்ந்து போயிட்டே இருக்கு. நம்ம கதையில பாத்தீங்கன்னா இது அப்படியே பொருந்தது இல்லையா? ஒரு மனிதரோட அழகான பழைய நினைவு இப்போ ஒரு குட்டி பொண்ணோட புது சந்தோஷமான நினைவா மாறியிருக்கு. இதுதான் அந்த முடிவில்லாத அலை. இது கடைசியா நம்ம கிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. நீங்க அடுத்ததா எந்த கருணை அலைய ஆரம்பிக்க போறீங்க? அந்த கியூல நிக்கிற அடுத்த நபரா நீங்க இருப்பீங்களா?